கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிங்களா? ஐடி ஃபீல்டில் வேலை தேடுறீங்களா? கோடிங் தெரிஞ்சால் போதும் இந்தியன் நேவி ஆஃபீஸர் ஆகலாம்னு சொன்னால் நம்புவீங்களா? யூனிஃபார்ம் போட்டு ஆஃபீஸர் ரேங்க், லேக் சேல்ரி, கவர்மெண்ட் ஜாபு, அதுவும் இந்தியன் நேவி எஸ்எஸ்சி எக்ஸிக்யூட்டிவ். ஐடி வழியாக நேரடியாக எக்ஸாம் கிடையாது, ரிட்டன் டெஸ்ட்டு கிடையாது, டைரக்ட் ஷார்ட் லிஸ்ட்டு ப்ளஸ் இன்டர்வியூ மட்டும். இதை பற்றி இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஒரு கோல்டன் கவர்மெண்ட் ஐடி ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ், குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், செலெக்ஷன் ப்ராசஸ், சேலரி, அப்ளை லிங்க் எல்லாத்தையும் இப்போ கிளியராக சொல்ல போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்குறது தகவல் 360 சேனல். இந்த சேனலில் பேங்கிங், ஆதார், பேன், சர்டிஃபிகேட்ஸ், ஜாப்ஸ் எல்லாம் இங்கே சுலபமாக சப்ஸ்கிரைப் செய்து தகவலை முதலில் பெறுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் நேவியில் தான் உங்களுக்கு இப்போ ஜாப் ஓப்பன் ஆயிருக்கு. அது என்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் இன் எக்ஸிக்யூட்டிவ் ஐடியில் தான் இப்போ உங்களுக்கு ஜாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஜாப் வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் ஓப்பனிங் வந்து 16 மே 2026 தான். இன்றைக்கி தேதி வந்து 9/5 தான். இன்றைக்கி வெறும் நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற டேட் வந்து 16 மே அன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்கு அப்ளை வீடியோ போடுவோம், சரிங்களா? அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 1 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து என்ன அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் இன் எக்ஸிக்யூட்டிவ் ஐடி, அந்த ஜாப்க்கு தான் இது. யார் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அன்மேரிட் எலிஜிபிள் மென் அண்ட் உமன் கேண்டிடேட் அவங்க அப்ளை பண்ணலாம். எஸ்எஸ்சி இன் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜான் 2027 ஆன்வர்ட்ஸ் அதுலேருந்து தான் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவல் அகாடமி, எழிமலா, கேரளாவில் அந்த ட்ரைனிங் போடுவாங்க, சரிங்களா? எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தா எஸ்எஸ்சி எக்ஸிக்யூட்டிவ் ஐடி அந்த போஸ்ட்டு தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். பார்ன் பிட்வீன் 22 ஜனவரி 2002 அந்த டேட்லேருந்து 1 ஜூலை 2007 அந்த டேட்குள்ளே பிறந்திருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எலிஜிபிள் ஸ்ட்ரீம்ஸ் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் மஸ்ட் ஹவ் 60% மார்க்ஸ் இன் இங்கிலீஷில் நீங்கள் 10th and 12th நீங்கள் 60% மார்க்ஸ் இருக்கணும். ஓவரால் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பர்சன்டேஜ் வந்து 60% இருக்கணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு டிகிரி பண்ணியிருக்கணும். என்ன டிகிரின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி, பிஇ, பிடெக் ஆர் எம்டெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கு, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் சிஸ்டமு, சைபர் செக்யூரிட்டி, சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன், நெட்வொர்க்கிங்கு, கம்ப்யூட்டர் சிஸ்டம் அண்டு நெட்வொர்க்கிங்கு, டேட்டா அனாலிட்டிக்ஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதை நீங்கள் படிச்சிருக்கணும் கண்டிப்பாக. அப்படி இல்லாட்டி எம்சிஏல வித் பிசிஏ ஆர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஐடி முடிச்சிருந்தா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 15 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. ஜெண்டர் பார்த்தீங்கன்னா மென் அண்ட் உமன் தான், ஓகேவா? 16 மே 2026 டு 1 ஜூன் 2026 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் தீஸ் வேகன்சிஸ் ஆர் டென்டேட்டிவ் அண்ட் மே சேஞ்ச். உங்களுக்கு வந்து இப்போதைக்கு இந்த வேகன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சரில் எதுவும் சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி ஒன் அப்ளிகேஷன் கேன் பி ஃபில்டு பை கேண்டிடேட். ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் கேண்டிடேட்ஸ் ஃபில் பண்ண முடியும். மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ்னால் அந்த அப்ளிகேஷனை கேன்சல் பண்ணிடுவாங்க. என்சிசி கேண்டிடேட்ஸ் என்சிசி சி சர்டிஃபிகேட் ஹோல்டராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. 5% கட் ஆஃப் மார்க்ஸில் டுவோர்ட்ஸ் ஷார்ட் லிஸ்ட் ஆஃப் எஸ்எஸ்பி சப்ஜெக்ட் டு மீட்டிங் த ஃபாலோவிங் கிரிட்டேரியா. இந்த கிரிட்டேரியா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க 5%. என்னென்னு பார்த்தீங்கன்னா என்சிசியில் சி சர்டிஃபிகேட் இருக்கணும், நேவலா, ஆர்மியா, ஏர்விங்கில் வித் மினிமம் பி கிரேட் சர்டிஃபிகேட்டோடு இருக்கணும். அப்புறம் சர்வ்டு நாட் லெஸ் தென் ஃபார் 2 academic years இன் சீனியர் டிவிஷன் சொல்லியிருக்காங்க. சி சர்டிஃபிகேட் ஷுட் நாட் பி டேட்டட் ப்ரியார் டு 1 Jan 2024 அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸு, ரிலாக்ஸேஷன், ஹைட்டு, வெயிட்டு, டேட்டூ பற்றிலாம் www.joinindiannavy.gov.in அந்த வெப்சைட்டில் போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஹூ கேன் அப்ளை, யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஹேவ் கிராஜுவேட்டட், நீங்கள் படித்து முடிச்சிருந்தாலும் சரி, ஆர் போஸ்ட் கிராஜுவேட்டட் ஆர் இன் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 60% மார்க்ஸ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கேண்டிடேட்ஸ் அப்டைன் எ டிகிரி இன் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெகுலரில் இன்டெகிரேட்டட்லாம் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள்
நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க டிகிரி அந்த அப்ளிகேஷனை வச்சு உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு வந்து மெயிலுக்கு பண்ணுவாங்க, சரிங்களா? மெயில் பண்ணுவாங்க யார் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. பிஇ பிடெக் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் 5th செமிஸ்டர்ஸ் மார்க்ஸ் வரையும் உங்களுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க எஸ்எஸ்பி ஷார்ட் லிஸ்டிங் ஆகிறதுக்கு, ஓகேவா? போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி பிஜி டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா கம்ப்ளீட் எம்சிஏ எம்எஸ்சி எம்டெக் மார்க்ஸ் கேன் பி ஆப்டைன் ஆல் செமிஸ்டர் வில் பி கன்சிடர்ட். ஃபார் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பர்சீவிங் எம்எஸ்சி எம்சிஏ எம்டெக் மார்க்ஸ் வில் டில் ஃபைனல் வில் பி கன்சிடர்ட் சொல்லி போட்டிருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு த்ரூ இமெயில் ஆர் எஸ்எம்எஸ்க்கு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் நாட் டு சேஞ்ச் தட் இமெயில் ஆர் மொபைல் நம்பர். நீங்கள் அப்ளை பண்ணும்போது மெயில் ஐடி ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க, மெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க, அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணாதீங்க. சேஞ்ச் ஆஃப் எஸ்எஸ்பி சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ இஸ் நாட் பர்மிசிபிள். உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கான இது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க எஸ்எஸ்பி சென்டர் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூவும். அப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ அப்போ ஏசி 3 டயர் ரயில் ஃபேர் இஸ் அட்மிசிபிள் ஃபார் எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு ஏசி 3 டயர் ரயில் ஃபேருக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இஃப் அப்பியரிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் பர்டிகுலர் டைப் ஆஃப் கமிஷன் candidates are required to bring photocopy for the first stage of passbook or checklist where the name, account number, IFSC details are mentioned while appearing for SSB. மெரிட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் would be prepared based on SSB மார்க்ஸ் அடிப்படையில் தான் உங்களுக்கு அந்த மெரிட் லிஸ்ட் வெளியிடுவாங்க. கேண்டிடேட் டிக்ளேர் டு ஃபிட் நீங்கள் என்னென்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்போது உங்களோட போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, கேரக்டர் வெரிஃபிகேஷன் அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் வேகன்சி இந்த என்ட்ரி அதெல்லாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்லாம் நீங்கள் செலக்ட் ஆவீங்க. இனிஷியலி ஃபார் 10 வருஷம் 10 இயர்ஸ் எக்ஸ்டெண்டபிள் பை மேக்ஸிமம் 4 இயர்ஸாக உங்களுக்கு 2 டேர்ம்ஸாக பிரிக்கிறாங்க. 2+ இயர்ஸாக பிரிக்கிறாங்க. சப்ஜெக்ட் டு சர்வீஸ் ரெக்யர்மெண்ட், பெர்ஃபார்மன்ஸ், மெடிக்கல் எலிஜிபிலிட்டி அண்ட் வில்லிங்னஸ் ஆஃப் ஆஃபீஸரை பொறுத்து உங்களுக்கு பிரிக்கிறாங்க. எக்ஸ்டென்ஷன் பியாண்ட் ஆஃப் 14 years will not be granted to officers selected under this entry. ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங் will be inducted in the rank of sub lieutenant அந்த கேட்டகரியில் தான் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா will undergo 6 weeks 6 வாரம் நீங்கள் நேவல் ஓரியன்டேஷன் கோர்ஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அட் இந்தியன் நேவல் அகாடமி எழிமலாவில் இருக்குது. அங்கே உங்களுக்கு என்னென்ன ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னா நேவல் ஷிப்ஸ் அண்ட் ட்ரைனிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஸ் வெல் எக்ஸ்டர்ன் ரெகுலேஷன்ஸ் படி உங்களுக்கு அந்த ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒன்லி அன்மேரிட் கேண்டிடேட்ஸ் இருக்கிறவங்க மட்டும் தான் நீங்கள் ட்ரைனிங் எலிஜிபிள். எனி கேண்டிடேட் ஹூ ஃபவுண்ட் இஸ் டு பி மேரிட், யாராவது ஒரு கேண்டிடேட் வந்து மேரிடான கேண்டிடேட் ஏதாவது நீங்கள் அண்டர் ட்ரைனிங்கில் உங்களுக்கு ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உங்களை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க, சர்வீஸ் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ஷால் பி லயபிள் டு ரீஃபண்ட், உங்களுக்கு ரீஃபண்டும் வராத மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் பை த கேண்டிடேட் பை த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ரொபேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஐடி ஆஃபீஸர்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு 2 years நீங்கள் ப்ரொபேஷன் பீரியடில் தான் இருப்பீங்க. ப்ரொபேஷன் பீரியட் வந்து உங்களுக்கு எப்போ கிராண்ட் ஆகும்னா உங்களுக்கு அந்த ஆஃபர் லெட்டர் வரும் பார்த்தீங்களா, அதுலேருந்து உங்களுக்கு டேரெக்டாக 2 years நீங்கள் வந்து சப் லெஃப்டினன்ட் கேட்டகரியில் தான் நீங்கள் ப்ரொபேஷன் பீரியடில் இருப்பீங்க. அந்த ப்ரொபேஷன் பீரியடில் வந்து உங்களுக்கு ஏதாவது அந்த பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, அன்சாட்டிஸ்ஃபேக்டராக இருந்துச்சுன்னா உங்களை வந்து அந்த போஸ்ட்லேருந்து உங்களை தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பே அலவன்சஸ், குரூப் இன்சூரன்ஸ், கிராஜுவேட்டி லீவ் என்டெல்மெண்ட்ஸ்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு பேசிக் பே எவ்வளோ பார்த்தீங்கன்னா சப் லெஃப்டினன்ட் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா ₹56,100 56,100 உங்களுக்கு பேசிக் பேயாக கொடுப்பாங்க. அலாங் வித் உங்களுக்கு அலவன்சஸும் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி. அதோட அலவன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவி வெப்சைட்டில் போட்டிருக்காங்க, அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு அலவன்ஸ்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி நீங்கள் 1 lakh வரையும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இன்சூரன்ஸும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆல் ஆஃபீஸர்ஸ் கேண்டிடேட் வில் பி கம்பல்சரி மெம்பர்ஸ் ஆஃப் நேவல் குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அடிப்படையில் உங்களுக்கு இன்சூரன்ஸும் இருக்குது. NGIS ஸ்கீம் அந்த அடிப்படையில் உங்களுக்கு இன்சூரன்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹவு டு அப்ளை? கேண்டிடேட்ஸ் ஆர் ரெஜிஸ்டர்ட் டு ஃபில் அப்ளிகேஷன் அண்ட் இந்தியன் நேவி வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஈஸி தான். எப்போ நீங்கள் ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷனை எப்படி அப்ளை பண்ணுவீங்க அதுபடி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட பர்சனல் பர்டிகுலர்ஸ், உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம், மதர் நேமு, 10th சர்டிஃபிகேட் இந்த மாதிரி தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் உங்களோட இமெயில் அட்ரஸ் அந்த மொபைல் நம்பர் மேண்டட்ரி கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தாகணும். அப்புறம் ஆதார் கார்டு பற்றி அந்த டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, அதையும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினலாக இருக்கணும். மார்க் ஷீட்ஸ்லாம் நீங்கள் கேட்பாங்க, மார்க் ஷீட்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அப் டு 5th and 7th செமஸ்டர் மார்க் ஷீட்ஸை நீங்கள் ப்ரொவைட் பண்ணால் போதும். இன்டெகிரேட்டட் பிடெக் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். நீங்கள் ஆல் செமஸ்டர் நீங்கள் பிடெக் கேண்டிடேட் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட ஓவரால் அந்த டிகிரி சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கு வந்து நீங்கள் 10th 12th சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். மார்க் ஷீட்டை ப்ரொவைட் பண்ணுறோம். சிஜிபி கன்வர்ஷன் ஃபார்ம்லாம் கொடுத்துருக்காங்க, அதே நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்புறம் NCC சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க NCCயில். அதுக்கு நீங்கள் ஒரு பாஸ்போர்ட் ஃபோட்டோ கொடுக்கணும், கலர் பாஸ்போர்ட் ஃபோட்டோ, ஸ்கேன் காப்பியில் இருக்கணும், JPG ஃபார்மேட்டில் இருக்கணும். அப்புறம் இது எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் வச்சுக்கணும். அப்ளிகேஷன் நீங்கள் அட்டாச் பண்ணி வச்சுக்கிட்டு கேண்டிடேட்ஸ் ஆர் டு டேக் பிரிண்ட் அவுட், நீங்கள் எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு நீங்கள் SSB இன்டர்வியூ அப்போ நீங்கள் அதை கேரி பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா?
இஃப் எனி ஸ்கேன் டாக்குமெண்ட் இஸ் நாட் லீஜபிள் ரீடபிள் ஃபார் எனி ரீசன் அப்ளிகேஷன் வில் பி ரிஜெக்டட். ஏதாவது ஸ்கேன் டாக்குமெண்ட் எதுவுமே நீங்கள் இது பண்ணாமல் இருந்தால் உங்கள் அப்ளிகேஷன் வந்து கேன்சல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அது ஃபைனலிஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எதுவும் சேஞ்சஸ் பண்ணுறது இன்டர்நெட் பண்ணுறது எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் கரெக்டாக கேர்ஃபுல்லாக படிங்க. கேர்ஃபுல்லாக பண்ணிட்ட பிறகு உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் வந்து இப்போதைக்கு இன்னும் ஓப்பன் ஆகலை. இப்போதைக்கு நம்ம நோட்டிஃபிகேஷன் தான் ஓப்பன் ஆயிருக்கு. அப்ளிகேஷன் வந்து 16ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. மே 16 அன்றைக்கி ஓப்பன் ஆகுது. நம்ம சேனல் அப்ளை வீடியோ போடுவோம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்புறம் இவர் கேண்டிடேட்ஸ் will be cancelled if any declaration you found wrong at any stage of selection. அந்த டயத்தில் உங்களுக்கு ஏதாவது கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அந்த இன்டர்வியூ அப்போ உங்களை நர்கோட்டிக்ஸ் பேண்டு ஏதாவது நீங்கள் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்களை வந்து டோட்டலாக உங்களுக்கு டர்மினேட் பண்ணிடுவாங்க. எப்போ இன்டர்வியூ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ட்ரைனிங்கில் செலக்ட் ஆகிட்டாங்க, நீங்கள் ஏதாவது ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்களை வந்து இது பண்ணிடுவான்னு சொல்லியிருக்காங்க. யுவர் அப்ளிகேஷன் சப்ஜெக்ட் டு ஸ்க்ரூட்டினி அந்த அப்ளிகேஷன் கேன் பி ரிஜெக்டட் இன் ஃபவுண்ட் எலிஜிபிள் இன்வேலிட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். உங்களோட அப்ளிகேஷன் வந்து எப்போனாலுமே ரிஜெக்ட் ஆகிறதுக்கு அவங்களுக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்ம நோட்டிஃபிகேஷன் இதாக இருக்குது. நீங்கள் ஐடி வந்து யாராவது படிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த இதை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது வந்து பிடெக் படிச்சிருந்தாலே போதும், அவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மே 16ஆம் தேதி வந்து நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு அப்ளை வீடியோ போடுவோம். அது நீங்கள் கரெக்டாக நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் ஐடி ஆஃபீஸர் வாய்ப்புகள் ரெகுலராக தெரியணும்னா இப்போதே தகவல் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்னா ஐடி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்ளை பண்ண போகிறீங்கன்னா கமெண்ட்ஸில் நேவி ஐடின்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இன்னொரு சூப்பர் கவர்மெண்ட் ஜாபில் சந்திப்போம். ஜெய் ஹிந்த்.